நம்ம இந்தியன் ஸ்கூட்டர் மார்க்கெட்ல ஒரு யங்கான பையரையும் சரி, ஒரு ஃபேமிலி பையரையும் சரி, ஈக்குவலி அட்ராக்ட் பண்ணி வாங்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம Honda Dio அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 110, 125 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்ஸா வந்து செல் பண்றாங்க. என்னன்னா, இனிஷியலா வந்து அது ஒரு 110 சிசி ஸ்கூட்டரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட பெர்ஃபார்மன்ஸையும் குடுத்து, கொஞ்சம் கூட டிசைன் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி 125ஆ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த 125ல வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹெட் ஸ்மார்ட் வேரியண்ட் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ புதுசா வந்து உங்களுக்கு அந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்ப்ளே எல்லாமே குடுத்து, இன்னொரு அப்டேட்டா வந்து 2025 மாடலுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் இயர்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து அந்த வண்டியோட ஓவரால் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நீங்க பார்த்திருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்ப இந்த இயர்ல குடுத்த அப்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புது கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் வந்து அந்த பாடி கிராபிக்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓவரால் வண்டியோட டிசைன பொறுத்தவரைல இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே இந்த ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலான இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் நம்ம மார்க்கெட்ல. ஸோ அந்த டிசைன்ல வந்து அந்த லோ லோ பொசிஷன் இந்த ஹெட்லாம்ப் வந்து ஆல்மோஸ்ட் டியோல தான் வந்து ஒரு பெரிய ஹிட்டா வந்துச்சு. என்னன்னா, அந்த டாப் உங்களுக்கு ஹேண்டில் பார் செக்ஷன்லேருந்து கீழ கொண்டு வந்தது. பிளஸ் அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஷார்ப்பா இந்த ஓவரால் பேனல் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெறைய ஷார்ப்பான டீட்டெயிலிங் வந்து இருக்குது. ஹோண்டா அப்படிங்கிற பிராண்டிங்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷனல் பீஸ் மாரி வச்ச மாரி இருக்கு. பட் அது ஒரே பேனல் தான். பட் வந்து ஒரு கட் பண்ணி வச்ச ஒரு பீஸ் மாரி வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஆர்எல் வந்து ஒரு 2 யூனிட்டா வந்து ஸ்ப்ளிட்டா எரியறது மாரி வந்து குடுத்துருக்காங்க. பிளஸ் நீட்டான பாடி கிராபிக்ஸ். இந்த ஒரு பிளாக் கலர் பிளஸ் இந்த ஒரு கிரே பிளஸ் வந்து ஒரு கிரீன் கான்ட்ராஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லைனிங் எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. பிளஸ் சைட்ல வந்து 125 அப்படிங்கிற பிராண்டிங். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்னதா அந்த கார்பன் ஃபைபர் மாரியான டெக்ஸ்சர் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 2 டயருக்குமே 12 இன்ச் வரக்கூடிய வீல் பிளஸ் வந்து 90/90 செக்ஷன் இருக்கக்கூடிய டயர். ஃப்ரண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸோடயே வருது. இது வந்து இந்த டிஎல்எக்ஸ் மாடல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்ல தான் வந்து உங்களுக்கு அந்த ஹெச் ஸ்மார்ட் அந்த கீ எல்லாமே வரும். இதுல வந்து நார்மல் கீ தான் வருது. மத்தபடி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒய்டா இருக்கக்கூடிய சீட்ஸ். டாலான பீப்பிள், கொஞ்சம் ஷார்ட்டான பீப்பிள் எல்லாருக்குமே சூட்டாவும், அடாப்ட்டாவும் இருக்கக்கூடியது. பிளஸ் இந்த போர்ஷனுமே வந்து அப்படியே அந்த டியோ அப்படிங்கிற பிராண்டிங் பிளஸ் அந்த ஸ்டிக்கரிங்கோட நீட்டாவே வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் வருது. சீட்ஸ் வந்து பில்லியனுக்குமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒய்டா இருக்குது. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு அப்படி அந்த பாடியோட ஒட்டியே வந்து அப்படி ஒரு சட்டிலா வந்து வருது. கொஞ்சம் ரைஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பில்லியனுக்கும் கொஞ்சம் இதா இருந்திருக்கும். பட் இது வந்து நம்ம பிடிச்சுக்கிறதுக்கு ஓகேவா இருக்குது. பட் வந்து லுக்ஸுக்கு தான் வந்து கொஞ்சம் மோர் ஃபோக்கஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு கார்பன் ஃபைபர் டீட்டெயிலிங் பிளஸ் வந்து பிரேக் லேம்ப் அப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் குடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான். உங்களுக்கு சைலன்சருமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டின் ஹோல் இருக்கக்கூடிய டைப்ல வந்து ஒரு ஸ்டைலுக்காக குடுத்துருக்காங்க. பிளஸ் இதுலயுமே வந்து ஒரு நீட்டான மெட்டல் சைடு புரொடெக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது 2 பீஸா வருது. இங்க தான் ஆக்சுவல் சைலன்சர் இருக்குது. 2 பீஸ் மாரி உங்களுக்கு அடிஷனலா வரதுனால, உங்களுக்கு என்ன சொல்றது? கால் எதுவும் தெரியாம பட்டாலும் இந்த இடத்துல வந்து சுத்தமா ஹீட் வந்து தெரியாம இருக்குது. என்னன்னா, இந்த இடம் ஹீட்டா இருக்குது. இந்த இடம் சுத்தமா நமக்கு ஹீட் தெரியாத அளவுக்கு நீட்டாவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரியருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 இன்ச் வரக்கூடிய டயர் வருது. 90/100 இருக்கக்கூடிய கொஞ்சம் வந்து இந்த ஹைட் வந்து உங்களுக்கு டயர்ல ஏறி இருக்குது. இந்த போர்ஷனே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிளாஸ்டிக் இதில வந்து அந்த புரொடெக்ஷன் ஸ்பிளாஷ் எதுவுமே வந்து அந்த என்ஜினோட கேசிங்க்குள்ள அடி போகாத அளவுக்கு ஸ்பிளாஷ் புரொடெக்ஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கும்போது ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ரொம்ப முக்கியம். பிளஸ் வந்து அந்த பிராக்டிகாலிட்டி விஷயங்கள், ஃபியூயல் ஃபில்லர் ஓப்பன் பண்றது இந்த மாரி விஷயங்கள வந்து எவ்வளோ ஈஸியா ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறதும் முக்கியம். ஸ்டோரேஜ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்டோரேஜ பொறுத்தவரையில உங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஹேண்டில் பாருக்கு கீழ வந்து ஒரு நீட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஃபோன் ஏதாவது வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் கூட ஈஸியா வச்சுக்கலாம். பிளஸ் வந்து டைப் சில வரக்கூடிய சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதுக்கப்புறம் ஒரு பார்சல் ஹுக் இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இன்னொரு பார்சல் ஹுக் உங்களுக்கு சீட்டுக்கு கீழ இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இது வந்து அப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும்னா, அதுவுமே வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கீ கம்ப்ளீட்லி ஆஃப். அடுத்தது வந்து ஃபியூயல் சீட் அப்படிங்கிற இதுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கீ வந்து ஆப்பரேஷனலா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் அப்படிங்கிறத நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து எக்ஸ்டர்னல் அந்த ஃபியூயல் ஃபில்லர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபியூயல் ஃபில்லிங்க்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இத க்ளோஸ் பண்றோம். அடுத்ததா வந்து சீட் அப்படிங்கிறத நம்ம இங்க பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, அண்டர் சீட் ஸ்டோரேஜையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டீசென்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் தான். ரொம்ப பெருசா எதுவும் இல்ல. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் கண்டிப்பா நிக்காது. ஹால்ஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வேணா நமக்கு வந்து அ மே மேனேஜபிளா வந்து வச்சுக்கலாம். மத்தபடி கொஞ்சம் திங்ஸ் போட்டு கேரி பண்றது, கிராசரிஸ் அந்த மாரி விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும்.
பார்த்தீங்கன்னா மேஜரான அப்டேட்டே வந்து இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான் உங்களுக்கு அந்த கலர்டாகவே வந்து வருது. டாப்பில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுத்து ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த எக்கனாமி பாரில் வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் க்ரீனில் இருந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ப்ளஸ் வந்து இதில் உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி எவ்வளோத்துக்கு வந்து நமக்கு ரியல் டைமில் மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஸ்டிமேட் வந்து காமிக்கும். ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து இப்போ ரைட்டு ப்ரெஸ் பண்ணதுமே வந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அதில் இருக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்டி ப்ளஸ் வந்து செட்டிங்ஸ் ரைட்டு ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே இந்த மாதிரி பிரைட்னஸ் தீப் ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரோல்ஸ் நம்ம பண்ணிக்கிறோமோ அது எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அம்ப்ரெல்லா பிடிச்சி நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்க் தீமுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது அம்ப்ரெல்லாவை மாற்றினோம் இமீடியட்டாக வந்து நார்மல் தீமுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் வந்து அதுவுமே வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக கிளியராக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி நமக்கு சன்லைட்லேயுமே ஆல்ரெடி ஆக்டிவா 125 ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சன்லைட்லேயுமே வந்து நமக்கு விசிபிலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பாசிங் ஹை பீம் லோ பீம் ஒரு இண்டிகேட்டட் சுவிட்சாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜாய்ஸ்டிக் இண்டிகேட்டர் அப்புறம் வந்து ஹார்ன். ரைட் சைடில் வந்து அந்த என்ஜின் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டத்துக்கான ஆன் ஆஃப் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டியோ 125ஓட ரைட் ரிவ்யூ பார்ப்போம். இப்போது என்ஜின் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி 125cc என்ஜின் ப்ளஸ் வந்து இதில் பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 8.2 PS ஆஃப் பவர் கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். இப்போ பவருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. அதை விட ஹைலைட்டான ஒரு விஷயமே வந்து இந்த டியோ 125 பொறுத்தவரையில் வந்து அந்த ரிஃபைன்மெண்ட் ப்ளஸ் வந்து எவ்வளவு ஈஸியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வண்டியோட ஒரு பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னே வந்து நமக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா அப்படியே ஈஸியாக இப்போ சிட்டியில் வந்து குயிக்காக ஒரு ஓவர்டேக் பண்ணணும்னாலும் அதுக்கான தேவையான பவர் இருக்குது. பயங்கர பிக்கப் இல்லை, ஆனாலும் நமக்கு தேவையான பவர் வந்து கொடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அப்படி சட்டிலாக ஸ்மூத்தாக ஓட்டினீங்கன்னா கொஞ்சமே அந்த வைப்ரேஷன் தெரியாது. இப்போ ஒரு 50 km/h அந்த ஸ்பீட்ஸ் வரைக்கும் நம்ம போகிறதுக்கு எல்லாமே வந்து சுத்தமாக வைப்ரேஷன்ஸே இல்லாத மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி அப்படியே வந்து நமக்கு ஹேண்டில் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து அதோட பாசிட்டிவ். இன்னொன்று ரைட் குவாலிட்டி, ஓவரால் சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுக்கான ஒரு செட்டிங்கில் தான் வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ரைட் கம்ஃபர்ட்டுமே வந்து நமக்கு தாராளமாக இருக்கும். பெருசாக குண்டு குழி எல்லாமே வந்து ரொம்ப தெரியாது. ஆனால் ஸ்கூட்டர் அப்படிங்கும்போது அந்த சின்ன டயருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன ஆண்டலேஷன் நமக்கு ஆப்வியஸ்லி எந்த ஸ்கூட்டர்னாலும் தெரிய தான் செய்யும். அது மட்டும்தான் இருக்குமே தவிர ஜென்ரலாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக எல்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளை ஆக்காது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் வந்து மைலேஜ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக கண்டிப்பாக 50+ வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வண்டிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கு மேலே பிரேக்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்கக்கூடிய பிரேக். வண்டி கொஞ்சம் வந்து ஒரு ஃபங்கி ஸ்டைலிங் அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான கேரக்டர் வந்து உங்களுக்கு பிரேக்லேயுமே வந்துருக்கும். அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் அதுக்கு மேலே எக்ஸ்டென்சிவாக நம்ம அந்த ரைடை பற்றி நம்ம பெருசாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓவரால் இப்போ நீங்கள் ஹைவே இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக போவீங்க அப்படின்னாலும் ஒரு 80 அந்த மாதிரி ஸ்பீடு வரைக்கும் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். 80 வரைக்கும் எல்லாம் ஓரளவுக்கு வண்டி ஸ்டெபிலிட்டியும் நல்லா தான் இருக்கும். அதுதான் அந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ். ஒரு 80க்கு மேலே எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ் வித் இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாலோவினஸ் தெரியும். நீங்கள் ஆவெனஸ் அந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு 80 மேலே போனாலும் கொஞ்சம் கூட ஸ்டேபிளாக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும். பட் வந்து ஸ்கூட்டர்ஸில் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக 80 எல்லாம் நீங்கள் போகிறதே நல்லா இருக்காது. உங்களுக்கு என்ஜினும் ஸ்ட்ரெயின் ஆகும், என்ஜினோட லைஃப் குறையும். ஒரு 70 அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வண்டியோட பிக்கப். குயிக்காக வந்து ஆக்சிலரேட் பண்ணணுன்னாலும்
நமக்கு ஈஸியாக அதுக்கான பவர் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வைப்ரேஷன்ஸே இல்லாமல் வண்டி ஸ்மூத்தாக வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி அண்டர்லேஷனான ரோட்லேயுமே வந்து அந்த கம்ஃபர்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளை ஈஸியாக அப்படி குஷனியாக வந்து வண்டி வச்சுக்கோம். இன்னொன்று என்ன பார்த்தோன்னா, வண்டியோட ஹேண்ட்லிங்குமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். டக்குன்னு நம்ம வந்து அப்படி கட் பண்ணியெல்லாம் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை கார்னர்ஸில் புஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் வண்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம சொல் பேச்சை கேட்டு கரெக்டாக வந்து ஹேண்டில் ஆகிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்திங்கன்னா அடிக்கட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. 2 பேராக உட்காந்து போகும்போது ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி பெருசாக நம்மளை வந்து ஓரளவுக்கு நார்மலான அர்பன் ரோட்ஸ்லேயுமே, ஐ மீன் ரூரலான ஏரியாஸ்லேயுமே வந்து நமக்கு பெருசாக வந்து அந்த அண்டர்பெல்லி ஸ்க்ரேப் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. கண்டிப்பாக அவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ரிலையபிலிட்டி, இவ்வளோ வருஷமாக அந்த வண்டியை வந்து போய் ப்ராடக்டை சின்னதாக அப்டேட்ஸை கொடுத்து ஒரு ஃபேமிலி பையருக்கானாலும் சரி, ஒரு யங்ஸ்டருக்கானாலும் சரி, எல்லாருக்குமே வந்து அவங்க கேட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து அவங்களோட ஒரு பிக்கஸ்ட் ஹைலைட்டுன்னே அப்படி நமக்கு சொல்லணும். ஸோ ஓவரால் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து இந்த நியூ மாடலுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அதோட ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்குது, ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். மெயினான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோண்டாவோட அந்த ரிலையபிலிட்டி தான் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு டிஃபால்ட் சாய்ஸாக வந்து இந்த டியோ ஆக்டிவா மாதிரியான ஸ்கூட்டர்ஸ் வந்து வாங்க வைக்குது. நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக ஒரு ஓனர்ஷிப் இருக்கும், ப்ளஸ் வந்து டீசெண்டான மைலேஜ் இருக்கும், நல்ல கம்ஃபர்ட்டுமே இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாது. எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது ஒரு நிதானம் அப்படிங்கிறது மனசில் இருந்தால் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.